வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு பாகூர் தொகுதியில் வசிக்கும் நலிவடைந்த குடும்பங்களுக்கு சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தார்பாய்களை வழங்கினார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட இருளன் சந்தை கிராமத்தில் வசித்து வரும் இருளர் இன மக்களுக்கும் மற்றும் பாகூர் ஏரிக்கரை வீதியில் வசித்து வரும் மக்களுக்கும், பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வீதியில் வசித்து வரும் மக்களுக்கும், தொழிலதிபரும் தேசிய மக்கள் மன்ற நிறுவனரும் சமூக ஆர்வலருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மற்றும் தேசிய மக்கள் மன்ற தலைவர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்களால் தார்பாய் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். மழை காலத்திற்கு முன்பாக அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் செல்லும் வாய்க்காலை தூர்வாருவது, பள்ளமான பகுதிகளில் மண் கொட்டி மேடாக்குவது ஆகியவற்றை செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தனர். இதனால் பாகூர் பகுதி மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி பாகூர் பகுதியில் அமைந்துள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி பாகூர் லெனின் நகரில் அமைந்துள்ள அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவருட் சிலைக்கு தொழிலதிபரும் தேசிய மக்கள் மன்ற நிறுவனரும் சமூக ஆர்வலருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியின் போது தேசிய மக்கள் மன்ற தலைவர் திரு ரீகன் ஜான்குமார் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் திரளாக உடனிருந்தனர். மாணவர்களின் படைப்பாற்றல் தான் புதிய இந்தியாவை உருவாக்கும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுவை அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் மத்திய அரசின் இந்திரா காந்தி தேசிய கலை மையம் சார்பில் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கான ஒருநாள் ஓவிய பயிலரங்கு உப்பளம் பெத்தி செமினார் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கவர்னர் கைலாஷ்நாதன், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய கவர்னர், உங்கள் மனதில் படைப்பாற்றலை வளர்க்கும் மாணவர்களே, நிறங்கள் கலக்கும் ஓவிய பலகை போல நம்முடைய நாடு மொழி, மதம், பாரம்பரியத்தில் வேறுபட்டாலும் ஒற்றுமையால் வலிமையாகிறது. மாணவர்களின் எதிர்காலம்தான் நாட்டின் எதிர்காலம். உங்கள் படைப்பாற்றல், உழைப்பு, சேவை மனப்பான்மைதான் புதிய பாரத கனவை நிஜமாக்கும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை செயலர் முகமது ஆசின் அபீத், இயக்குனர் முனுசாமி, இந்திரா காந்தி தேசிய கலை மைய இயக்குனர் சுமித்தே ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த பல்வேறு பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த ஓவிய பயிலரங்கில் பங்கேற்றனர். அரசு இடஒதுக்கீட்டில் மருத்துவ கல்வியில் இடம்பெற்ற மாணவர்களுக்கு இலவச புத்தகம், சீருடை, ஸ்டெத்தஸ்கோப் மற்றும் மருத்துவ கிட் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் வழங்கினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டில் MBBS படிக்க இடம் கிடைத்த மாணவர்களுக்கு இலவச புத்தகம், சீருடை, ஸ்டெத்தஸ்கோப் மற்றும் மருத்துவ கிட் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் மாணவர்களின் வீட்டிற்கு சென்று வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி தலைமை தாங்கினார். கலெக்டர் குலந்துங்கன் மாணவர்களின் மருத்துவ கிட்களை வழங்கி மாணவர்களை வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் குளங்கள் காப்பம் குழு கார்த்திகேயன், வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி செய்திருந்தார். சுற்றுலா பயணிகளிடம் பணம் பறித்ததாக 2 போலீசார் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் 5 பேர் கடந்த மாதம் புதுவைக்கு சுற்றுலா வந்தனர். பொர்லேன்பேட்டை பகுதியில் உள்ள ஓர் உணவகத்தில் உணவு சாப்பிட்டனர். ஜிபே மூலம் பணம் செலுத்த முயன்றனர். உணவக ஊழியர் பணம் கேட்டுள்ளார். அப்பொழுது திருநங்கை ஒருவர் அங்கு வந்தார். அவர் ரூபாய் 1000 ஜிபே செலுத்தினால் ரூபாய் 900 கொடுப்பதாக கூறியுள்ளார். அந்த இளைஞர்களும் சம்மதித்து ஜிபேயில் அந்த தொகையை செலுத்தி பணத்தை பெற்றனர். அப்பொழுது அங்கு வந்த உருளையன்பேட்டை காவலர்கள் மாதவன், திவாகர் இருவரும் திருநங்கையுடன் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டபோது ரூபாய் 20,000 பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதையடுத்து அந்த இளைஞர்கள் ரூபாய் 20,000 பணத்தை ATM மையம் சென்று எடுத்து வந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. காவலர்கள் மேலும் ரூபாய் 20,000 கேட்டதாக கூறப்படுகிறது.
இதனை அந்த இளைஞர்கள் தங்கள் கைபேசியில் வீடியோ பதிவு செய்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு புகாராக அனுப்பினர். காவல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி காவலர்கள் மாதவன், திவாகர் இருவரும் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். இந்நிலையில் அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து காவல்துறை தலைமையகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் வங்கி நிதி நிறுவனம் டெல்லி போலீஸ் அதிகாரி போல் பேசி 4 பேரிடம் ரூபாய் 1.80 லட்சத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த நபருக்கு SBI வங்கியிலிருந்து அனுப்புவது போல் ஒரு SMS வந்தது. அதனை நம்பி அவர் கிளிக் செய்து வங்கி விவரங்களை உள்ளீடு செய்தபோது அவரது கணக்கிலிருந்து ரூபாய் 21,000 மாயமாகிவிட்டது. இதேபோல் சிவராந்தகம் பகுதியை சேர்ந்த பெண்ணின் கணவரிடம் தனியார் நிதி நிறுவன அதிகாரி பேசுவது போல் பேசி குறைந்த வட்டியில் ரூபாய் 1 லட்சம் கடன் தருவதாகவும் அதற்கு செயல்முறை கட்டணம் செலுத்த வேண்டுமென கூறி ரூபாய் 16,300 ரூபாயை மர்ம நபர் மோசடி செய்துள்ளார். அதேபோன்று எழில் நகரை சேர்ந்த நபரிடம் வங்கி அதிகாரிகள் போல் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு விவரங்களை பெற்று ரூபாய் 99,500 ரூபாய் மோசடி செய்துள்ளனர். கூடப்பாக்கத்தை சேர்ந்த நபரிடம் டெல்லியிலிருந்து போலீஸ் அதிகாரி பேசுவது போல் வாட்ஸ்அப் வீடியோ காலில் பேசியுள்ளார். சைபர் குற்றம் பதிவு செய்யப்பட்டு இருப்பதாக கூறி ஆதார் விவரங்களை பெற்று ரூபாய் 41,000 மோசடி செய்துள்ளார். இதேபோன்று மூலகுளத்தை சேர்ந்த நபர் இன்ஸ்டாகிராம் விளம்பரத்தை பார்த்து மளிகை பொருட்களை ரூபாய் 2,299க்கு ஆர்டர் செய்து ஏமாந்துள்ளார். பாதிக்கப்பட்ட 4 பேரும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் மீனவ அணி ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக மகளிர் மீனவர் அணி ஆலோசனை கூட்டம் ராஜ்பவன் தொகுதி குருசுக்குப்பம் பகுதியில் நடந்தது. பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கி கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பாஜக மகளிர் மீனவ அணி நிர்வாகிகள் உட்பட 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் இலவசமாக சேலைகளை மாநில தலைவர் ராமலிங்கம் வழங்கினார். பாலாலயம் செய்த கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்காததை கண்டித்து கிராமம் முழுவதும் கருப்பு கொடி நட்டு இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதிக்குட்பட்ட அத்திப்படுகை கிராமத்தில் புகழ்பெற்ற அங்காளம்மன் ஆலயம், ஐயனார் ஆலயம், விநாயகர் ஆலயம் ஆகியவற்றிற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளுக்கு பாலாலயம் செய்யப்பட்டது. ஆனால் கோயில் வேலைகள் தொடங்கவில்லை. இதுகுறித்து திருநள்ளாறு கோயில் நிர்வாகமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அத்திப்படுகை கிராம இளைஞர்கள் ஒன்று கூடி இதனை கண்டிக்கும் வகையிலும் கோவில் கும்பாபிஷேகத்தினை விரைவில் நடத்த வலியுறுத்தியும் கிராமம் முழுவதும் கருப்பு கொடி நட்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். கோவில் விவகாரத்தில் அரசியல் செய்யாமல் பாலாலயம் செய்யப்பட்ட ஆலயங்களுக்கு ஊர் மக்களின் ஆலோசனையுடன் விரைவில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டுமென அத்திப்படுகை கிராம இளைஞர்கள் கோவில் நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மற்றும் கடலூர் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வடமேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. மேலும் புதுச்சேரி, காரைக்காலில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் அறிவித்திருந்தது. இதையொட்டி புதுச்சேரி துறைமுகத்தில் நேற்று காலை 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. இதேபோல் கடலூர் துறைமுகத்திலும் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.